ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருப்போம். மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் கையில் அவைலபிளாக இருக்குதுன்னு. ஓகேங்களா? அதை பார்த்துட்டு நிறைய பேர் ப்ரோ ஒயரோட டீட்டெயில் சொல்லுங்கள், எப்படி என்னெல்லாம் கேட்டிங்க. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு அந்த ஷார்ட் வீடியோவில் அவ்வளோ சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு லாங் வீடியோவை பிடிச்சி இந்த ஒயரோட குவாலிட்டி, இது எப்படி இருக்குது, எத்தனை மீட்ரு, இதை வெயிட் என்ன, எப்படி யூஸ் பண்ணலாம், எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு இதில் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? நம்ம ஒயர் வைக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மைக் செட் யூஸிங் தான். இது நிறைய பேர் வீட்டுக்கு யூஸ் பண்ணலாமான்னு கேட்குறீங்க. வீட்டுக்கு இதே செட் ஆகாது. வீட்டுக்கு நீங்கள் கம்பெனி வேறு நல்ல வேறு வாங்கி போடலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா நம்ம மைக் செட்டுக்கு அவுட்டோருக்கு யூஸ் பண்ணுற ஒயர் கையில். ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி தயாரித்தது. ஓகேங்களா? எதுக்காகனா பிவிசி காப்பர்லாம் கொஞ்சம் ஹெவியாக, ஏதாவது பிவிசியில் கொஞ்சம் இதாக போட்டிருப்பாங்க, நம்ம குண்டூசி குத்துற மாதிரி நல்லா ஃப்ளெக்சிபிளாக. ஓகேங்களா? அதனால் இது வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா மைக் செட்டு பர்பஸ் தான். இந்த மைக் செட், இந்த ஒயர் கேரில் பார்த்திங்கன்னா நம்ம 2.0 1.0 இந்த ரெண்டு ஸ்கொயர் எம்எம்மில் ஒயர் கேரில் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதை மட்டும் தான் நம்ம வீடியோ போட்டிருந்தோம். நிறைய பேர் 1.5 2.5 கேட்குறீங்க. அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 வாரம் ஆகும் ஸ்டாக் வரதுக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா 1.0 2.0 ரெண்டு மட்டும் தான் ஸ்டாக் வந்துக்குது. ஓகேங்களா? பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ 1.0ல் ஒயர் கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், சிலிவு பாருங்கள் எப்படி நான் சொல்லியிருந்தால குண்டூசி பாருங்கள், ஃப்ளெக்சிபிளாக தான் சிலிவு இருக்குது நமக்கு. ஓகேங்களா? பாருங்கள், 1.0ல் 14 கம்பி இருக்கும். அந்த சிலிவு சொல்லுவாங்க பாருங்கள், லீடு காப்பர் கம்பி லீடு 14 இருக்கும். எண்றம் பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. பாருங்கள், சொன்ன மாதிரியே 1.0ல் 14 லீடு இருக்கும். 2.0ல் 28 லீடு இருக்கும். அதாவது காப்பர் அந்த கம்பி எண்ணிக்கை. ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா இது காப்பர் தான். ஓகேங்களா? நான் பாருங்கள், காப்பர் கையில் தான். இதுலேயே பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சுரண்டி காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. காப்பர் கையில் நீங்கள் சொன்னாலுமே எந்த ஒரு இதுவும் வராது. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்மக்கிட்ட ஒயர் பார்த்தீங்கன்னா எடுத்தீங்கனாலே டபுள் கையில் நிறைய பேர் ஃபோன் பண்ணி டவுட் கேட்குறீங்க, ப்ரோ சிங்கிள் கையில் அந்த ரேட்டா இல்லை டபுள் கையில் அந்த ரேட்டானு. நம்ம பார்த்திங்கன்னா டபுள் கையில் ப்ளஸ்ஸு மைனஸு 2 ஒயர் சேர்ந்து, கருப்பு சப்பு 2 ஒயருமே சேர்ந்து தான் நம்ம கம்மி ரேட்டை தான் கொடுத்துட்டுக்கிறோம். ஹோல்சேல் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேங்களா? அதே மாதிரி நிறைய பேர் இது எப்படி நம்ம ஆர்டர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம இன்ஸ்டாகிராம்லேயே பாருங்கள், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்போம். உங்களுக்கு அந்த சேனலில் என்ன பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப்பில் அந்த நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க. நான் உங்களுக்கு பார்த்துட்டு மெசேஜ் பண்ணி உங்களுக்கு ஒயரை என்ன ஸ்கொயர் மூலம் எத்தனை கையில் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு உங்கள் அட்ரஸை வாங்கிக்கிட்டு அப்புறம் அமௌண்ட்டு போட்டு விட்டிங்கன்னா நம்ம கொரியர் பண்ணிவிட்டுருவோம். ஓகேங்களா? நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலுமே கொரியருக்கு ஒரு நாள் ரிசீவ் ஆகிற மாதிரி நம்ம உங்களுக்கு போட்டு தந்துடுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடுத்தது டெஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஒயரு காப்பரை பாருங்கள் ஹீட் பண்ணி பார்க்குறோம். பாருங்கள், காப்பர் இது மிஸ்ஸிங் காப்பர், இது வேறு காப்பர் தான். ஹீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு அலுமினியம் கீழே, அதாவது ஒரு மாதிரி லூஸாக தொங்கும். இது பாருங்கள் அப்படியே நிற்கிது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சல காப்பர் ஒயர் தான். பாருங்கள், எந்த ஒரு லீடுமே பாருங்கள் எதுவுமே ஆகலை, அப்படியே இருக்குது. ஓகேங்களா? அதனால் இது காப்பர் கையில் யாரும் இதெல்லாம் பயந்துக்கு வேணாம். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் தான். நம்ம மைக் செட்டுக்கும் காப்பர் கையில் நல்லா நீட்டாக இருக்கும். லைனு கொடுத்தினாலும் கரெக்டாக இதாகும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர் 1.0 1.5 2.0 2.5 இந்த வகையில் எந்தெந்த பொருளுக்கு யூஸ் பண்ணணுன்னு தெரியாமல் போட்டுறீங்க. இப்போ 1.0ல் நீங்கள் தோரணமோ பிக்சலில் 12 வோல்ட் பிக்சலில் லைன் கொடுக்கலாம். அந்த ஒயர் எடுத்துகிட்டு போய் நீங்கள் டியூப்லைட்டு ஹார்னிக்கெலாம் கொடுத்தீங்கன்னா அது லோடு தாங்காது. ஓகேங்களா? என்ன பண்ணுறீங்க, 1.0ல் டியூப்லைட்டு கட்டி இழுத்து கட்டுறீங்க. அப்போ என்னாகும், ஒயரை இழுத்து கட்டும் போது அந்து போயிடும். அதனால் எந்தெந்த பொருளுக்கு எந்தெந்த ஸ்கொயர் நம்ம ஒயர் யூஸ் பண்ணணுன்னு ஒரு விதிமுறை இருக்குது. ஓகேங்களா? இப்போ 1.0ல் நான் சொன்ன மாதிரி பிக்சலும் தோரணமும் போட்டுக்கலாம். 2.0ல் நீங்கள் மைக் செட்டுக்கு டியூப்லைட்டும் ஹார்னிக்கும் போட்டுக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பாருங்கள், நம்ம காயில் எடுத்து உங்களுக்கு இது எத்தனை மீட்டர் இருக்குதுன்னு மீட்டர் செக் பண்ணி காமிக்க போகிறோம். பாருங்கள், லைவாகவே காயில் நம்ம பிரிக்கிறது பார்த்திங்கன்னா 2.0 காயில் பிரித்து உங்களுக்கு இது எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு லைவாகவே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மேலே முடிச்சு போட்டுவிட்டு காயில் ஒயர் நம்ம எடுத்துக்கலாம். இதை நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கையில் தான் சுற்றி உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதை நீங்கள் 2 ஒயரும் இருக்கும். நீங்கள் நடுவில் டேக்கு போட்டுக்கங்க, இல்லை டேப் அடிச்சிக்கலாம். ஓகேங்களா? வேறு ஒன்றும் பெருசு வேலை எதுவும் இல்லை.
நான் டேப்பில் பாருங்கள் இப்போ 1 மீட்டர் நான் எடுத்து வச்சுக்கிறேன் எங்கே வருதுன்னு. நான் பாருங்கள் டேப்பில் 1 மீட்டர் எடுத்து நான் டேபிளில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் 1 மீட்டருக்கு எவ்வளோ தூரம்னு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மீட்டர் வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு காயில் ஒயர் வந்து எத்தனை மீட்டர் இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு எண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் இந்த எண்டுலேருந்து நமக்கு 1 மீட்டர் இந்த எண்டுக்கு வருது. பாருங்கள் 1 மீட்டர் மார்க் பண்ணி வச்சு இப்போ நான் உங்களுக்கு காயில் மீட்டர் கணக்கு அளந்து காமிக்கிறேன். பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 41 42 43 44 45 46 47 48 49 50 51 52 53 54 55 56 57 58 59 60 61 62 63 64 65 66 67 68 69 70 71 72 73 74 75. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம கரெக்டாக அளந்ததில் 75 இருந்துச்சு. ஒரு 2 மீட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா இதில் வச்சுட்டா கூட 80க்கு 3 மீட்டர் கம்மியாக இருக்குது. ஓகேங்களா, அது வந்து ஒரு கையில் கம்மியாக இருக்கும், ஒரு கையில் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா 80 கையில் 80 மீட்டர் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாம் இப்போ வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயில் வெயிட்டு டெஸ்ட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ வெயிட் இருக்குதுன்னு. இப்போ நான் வச்சுருக்குது பார்த்திங்கன்னா 2.0 காயில் 2.0. ஓகேங்களா, 2 ஸ்கொயருமே. இதோட வெயிட்டு பாருங்கள் கரெக்டாக 4 கிலோ 19 கிராம் இருக்குது. ஓகேங்களா, 2.0 காப்பரு நல்லா வெயிட்டாக தான் இருக்குது. பாருங்கள் 4 கிலோ 19 கிராமு. ஓகேங்களா, ஒரு கையில் டபுள் கையில் சேர்ந்த அந்த 2.0 கையில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1.0 1 ஸ்கொயர் அளந்து வெயிட்டு போட்டு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2.0க்கான இது வந்து 1 ஸ்கொயரு 2.242 கிராம் இருக்குது. ஓகேங்களா, பாருங்கள் அது எல்லாமே காப்பர் கையில் தான் நமக்கு வெயிட்டுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் பயந்துக்கு வேணாம், காப்பர்னால வெயிட் நமக்கு வரும். ஓகேங்களா, பாருங்கள் 1 ஸ்கொயருமே 2.200 இருக்குது. இதோட 2 ஸ்கொயரு ஒரு 2 கிலோ அதிகம், அவ்வளோதான். ஓகேங்களா, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட்லேருந்து மீட்டர்லேருந்து ஒயர் என்னென்ன யூசேஜ் எல்லாமே நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகேங்களா, உங்களுக்கு இந்த மாதிரி மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணுற ஒயர் கையில் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீன் 3 நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகேங்களா, நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, நிறைய ஃபோன் எடுக்க முடியல, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஒயர் நிறையா ஸ்டாக் இருக்குது, எல்லாத்தையுமே கையில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.